இன்றைக்கி ஃபிஷ் வாங்க போனேன். என்ன ஃபிஷ் வாங்கினேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அங்கே இருக்கவங்க சொன்னாங்க என்னென்னமோ ஃபிஷ்ஷுன்னு சொன்னாங்க. நான் ரொம்ப நிறையா ஃபிஷ்லாம் வாங்கினேன். எனக்கு ரொம்ப ஓரளவுக்கு ஃபிஷ் மீன் தெரியும். ஆனால் அங்கே பக்கான ஒரு ஃபிஷ் இருந்துச்சு. அது வந்து 130 ஆனால் அந்த சூப்பர் இது வந்து கிராபு, இது பங்களா. நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் நான் நிறைய ஃபிஷ் கற்றுக்கிட்டேன். தெரியல. ஆனால் இது வந்து 80 ருபீஸ்ன்னு சொன்னாங்க. இது நிறைய முள்ளு இருக்குன்னு சொன்னாங்க. நான் வாங்கினது பாஷா ஃபிஷ். இந்த ஃபிஷ் வந்து ஒரு 600 கிராம்ஸ் இருந்துச்சு. நான் 575 ருபீஸ்க்கு வாங்கினேன். சரி, வெறும் 75 ருபீஸ்க்கு வாங்கினேன். இதை வந்து நான் எப்போ மீன் வாங்கினாலும் நான் மஞ்சத்தூள், எங்கிட்ட லெமன் இல்லை, ஸோ மஞ்சத்தூள் உப்பும் போட்டு நல்லா ஊற வச்சுருவேன் கொஞ்சம் நேரம். அதுக்கப்புறம் இதெல்லாம் அரைச்சிட்டு நான் எல்லாமே பச்சையாக தான் அரைச்சி மீன் குழம்பு வைப்பேன். உங்களுக்கு அந்த ப்ராசஸ் காமிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு. அப்படி ஊற வச்சுட்டு அடுத்தது நான் ப்ரிப்பரேஷனுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஒன்ஸ் இதுதான் என்னோடய மீன் சட்டி. நான் எப்போவுமே இந்த மீன் மண் சட்டியில் தான் பண்ணுவேன். இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுட்டேன். அப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கம்மியாக இருந்ததுனால பெரிய வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன். பூண்டு, இஞ்சி, தேங்காய் இதெல்லாம் வந்து பச்சையாக நான் அரைச்சிருவேன். அது கூட சீரகம், மிளகு, கொத்தமல்லி, பச்சை கொத்தமல்லி எல்லாம் போட்டு அரைச்சிட்டு தக்காளி, உப்பு எல்லாம் நல்லா அரைச்சி ஒரு தாளிப்பு கொடுத்துட்டு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். பாருங்களேன், இந்த கொத்தமல்லி வந்து 3 டீஸ்பூன் நான் குழம்பு வைக்கிறதுக்கு எவ்வளோ கொத்தமல்லி சேர்த்துறோமோ அவ்வளோ அளவுக்கு வந்து குழம்பு வரும். உப்பு உப்பையும் கல் உப்பை போட்டு அரைச்சிருவேன். இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. புளி முதல்ல நான் ஊற வச்சுட்டேன். நீங்களும் ஒருத்தர் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நான் பச்சை மிளகா போட்டு அரைச்சிருக்கேன். கொஞ்சம் நான் எப்பவுமே இந்த மீன் குழம்பெல்லாம் நல்லெண்ணெயில் பண்ணுவேன். நல்லெண்ணெய் இல்லை, அதனால் வந்து செக்கில் ஆட்டின கடலை எண்ணெயில் தான் நான் யூஸ் பண்ணேன். ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு தாளிப்பு கொடுத்துட்டு என்னோட இடத்துல கருவேப்பிலையும் இல்லை. யாருமே நீங்கள் கொத்தமல்லி தழை போடாதீங்க. கறி குழம்புக்கு மட்டும்தான் கொத்தமல்லி தழை போடணும். மீன் குழம்புக்கெல்லாம் கொத்தமல்லி தழை போடவே கூடாது. அது உங்களோட டேஸ்ட்டை மாற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் தேவையான அளவு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு நல்லா அது வெந்த பின்னாடி புளி தண்ணி ஊற்றி நல்லா வேக வைக்கணும். இப்படி தான் நான் மீன் குழம்பு வைப்பேன். கண்டிப்பாக நீங்கள் இது மாதிரி வச்சு பாருங்கள். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டிஃப்ரெண்ட்டாக தெரியும். எந்த பவுடரு அதெல்லாம் போடுறத விட இது மாதிரி பச்சையாக அரைச்சி பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் மீனை கழுவி போட்டுக்கிட்டேன். நல்ல மீன் நல்லா வெந்துருச்சு குழம்பு. இது சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மெத்தடில் செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. இது வந்து சாப்பாட்டுக்கு இது கூட வந்து நம்ம கேபேஜ் பொரியலோ பீட்ரூட் பொரியலோ வச்சு சாப்பிட்டாலும் செம்மையாக இருக்குது. இதுதான் நான் ஃபைனலாக பண்ண மீன் குழம்பு. என்னோடய மீன் குழம்பு பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.